ஹாய், என் பேர் நிதிஷ். நான் லாஸ்ட் 10 இயர்ஸாக ஸ்விம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நடந்த 12th ஏஷியன் ஏஜ் குரூப் சாம்பியன்ஷிப்பில் நான் 4x100 மீட்டர் மெட்டல் ரிலேயில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மெடல் வின் பண்ணதுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு SDAT அண்ட் கோச் அரவிந்த் சார். போதுமா கோச்? ஸோ சார் என் பேர் அப்துல் ஹஃபீஸ். நான் விவேகானந்தா வித்யாசரம் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 10 வருஷமாக ஸ்விம் பண்ணிட்டுருக்கேன். ஏஷியன் ஏஜ் 12 சாம்பியன்ஷிப் கோல்டு வின் பண்ண 200 பட்டர்ஃப்ளைல. நீங்கள் ஏஷியன் லெவல் கோல்டு வின் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன கேம்ஸ் விளையாண்டுருக்கீங்க, அது என்னென்ன மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க, இப்போ ஏஷியன் லெவல் விளையாண்டுருக்கீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸ்டேட்டில் 100 மெடல் மேலே வின் பண்ணியிருக்கேன். நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஏஷியன் குவாலிஃபை ஆகிருக்கேன். அது நான் கோல்டு வின் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேங்காக், தாய்லாந்து. ஃபியூச்சர் காமன்வெல்த் செலக்ட் ஆகுது. எல்லாருக்கும் வணக்கம். வந்த மீடியா நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எங்களை ரிசீவ் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 12th ஏஷியன் ஏஜ் குரூப் பேங்காக், தாய்லாண்டில் முடிச்சுட்டு இப்போ வந்தோம். இப்போது இந்தியாவுக்காக தங்கப்பதக்கம் 200 மீட்டர் பட்டர்ஃப்ளையில் அப்துல் ஹஃபீஸ் அவர் வின் பண்ணியிருக்காரு அண்டர் 14 கேட்டகரியில். இது இந்தியாவில் இது ஒரு 7 வருஷம்க்கு அப்புறம் இந்த ஏஜ் கேட்டகரி அண்டர் 14 கேட்டகரியில் இந்தியாவுக்கு வர ஒரு கோல்டு ஆகும். கூட வந்த 2 இந்தியன் ஸ்விம்மர்ஸ் MS நிதிஷ், திவஸ்ரீ கேசவன், இவங்களும் ஃபைனல் ஸ்டாப் 8ல் முடிச்சிருக்காங்க. MS நிதிஷ் அவர்கள் 4x100 மிக்ஸ்டு மெட்லி ரிலேயில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அது இந்தியாஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஸோ அதுதான் இப்போதைக்கு இந்தியாஸில் ஃபாஸ்டஸ்ட்டு டைமிங். இந்த காம்படிஷனில் ஒரு 32 கண்ட்ரீஸ் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 400 பார்ட்டிசிபெண்ட்ஸ் மேலே வந்திருந்தாங்க. அண்ட் இந்தியா இந்த வாட்டி ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்டர் 14ல் இப்படி ஒரு சாம்பியன் நம்ம ஸ்டேட்லேருந்து வந்ததுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு தமிழ்நாடுலேருந்து நிறைய ஸ்விம்மர்ஸ், இந்தியன் ஸ்விம்மர்ஸ் நிறைய பேர் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ நாங்கள் இந்த 3 பேருமே அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஸ்விம்மிங் ASSங்கிற ஸ்விம்மிங் பூலில் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். நான் தான் அந்த ஸ்விம்மிங் டீமோட ஹெட் கோச். நான் தான் இந்தியன் கோச்சாகவும் போனேன் இந்த ஏஷியன் ஏஜ் குரூப் சாம்பியன்ஷிப்ஸுக்கு. ஓகே, ஸோ நம்ம ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடையாது, இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸும் நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்து வந்தது கிடையாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் நம்ம தமிழ்நாடுலேருந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏஷியன் கேம்ஸ் வருது, அடுத்தது காமன்வெல்த் கேம்ஸ் வருது. தமிழ்நாடுலேருந்தும் ஸ்விம்மர்ஸ் அதுக்கு குவாலிஃபை ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அடுத்த கட்டத்தில் இன்னும் நிறையா பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டேட்லேருந்து கண்ட்ரிக்கு நல்ல பெருமை சேர்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. SDAT பற்றி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கலாம் நான். அவங்க ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு. இந்தியாவிலேயே நான் நிறைய ஸ்டேட் போய் கோச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். பட் எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸுக்கு பண்ணுற அளவுக்கு வேறு எந்த ஸ்டேட்டுமே நம்ம கண்ட்ரியில் பண்ணதே கிடையாது. ஸோ SDAT பற்றி சொல்லணுன்னா ஸ்கீம்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ் தராங்க, நம்ம போகிறதுக்கு முன்னாடியே நம்மளை பெனிஃபிஷியல் ஆக்கிறதுக்கான மானிட்டரி பெனிஃபிட்ஸ் தராங்க. ஸோ SDAT எப்பயுமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறையா பண்ணுவாங்க இந்த மாதிரி சாம்பியன்ஸை பார்த்துட்டுன்றதை நாங்கள் நம்புகிறோம். இல்லை, புது மினிஸ்டர்னு நான் சொல்ல வரல. SDATன்றது ஒரு என்டிட்டி. அவங்க எப்பயுமே அவங்களோட குறிக்கோளில் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. புது மினிஸ்டர் வந்தாலும் அவரும் ஒரு பாஸ்கெட் பாலில் சீனியர் பிளேயராக இருந்து பிரசிடென்ட் ஆஃப் பாஸ்கெட் பால் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து தான் இந்த சீட்டில் இப்போ உட்காந்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்போர்ட்டோட நுவான்சஸ், ஒரு நியூ கன் கார்னர் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, அத்லீட்ஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை கண்டிப்பாக புரிஞ்சு எங்களுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம். என்ன தேவைப்படுது? நிறைய பேருக்கு கொண்டு போன
நீச்சலுங்கிறது வந்து இன்னும் நம்ம தமிழ்நாடுல அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகலை. தமிழ்நாடுன்னு சொல்கிறத விட இந்தியாவில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏஷியனில் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு ஸ்போர்ட் வந்து கோல்டு வின் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு ஒரு 1,00,000 மக்களுக்காச்சும் தெரிஞ்சிருக்கும் அது. பட் இப்போ ஸ்விம்மிங் வந்து அந்தளவுக்கு இன்னும் அவேர்னஸ் க்ரியேட் ஆகலை. பட் இந்த மாதிரி மேலும் மேலும் சின்ன பசங்க ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் வர இன்டர்நேஷ்னலில் வின் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணும்போது, அதுவும் உங்களை மாதிரி ஒரு மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போது இன்னும் நல்ல பெட்டர் ரீச்சாக இருக்கும் ஸ்விம்மிங்க்கு. இப்போ வரைக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியலங்க. பட் நாங்கள் கண்டிப்பாக அவங்கள போய் மீட் பண்ணுவோம். இந்த சந்தோஷமான விஷயத்தை நாங்கள் சொல்லி எங்களுக்கு என்ன தேவைங்கிறத நாங்கள் கண்டிப்பாக கேட்போம். என் பேர் அரவிந்த். இந்தியன் டீம் கோச்சாக போயிருந்தேன் இந்த ஏஷியன் ஏஜ் குரூப் சாம்பியன்ஷிப்புக்கு. இவங்க எல்லாருமே ஏசஸ் அகாடமியில் ட்ரெயின் பண்ணுறோம். அந்த அகாடமியோட ஹெட் கோச் நான் தான்.